வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் உருக்காட்டு படலத்தின் தொடர்ச்சி. தாயே, தங்களை பிரிந்த பின்பு தூயவரான ராமபிரான் ஒரு நண்பனை தேடி பெற்றார். அந்நண்பன் சூரியனின் குமாரன், குரங்கு கூட்டங்களுக்கெல்லாம் தலைவன், குற்றமற்றவன். அவன் பெயர் சுக்ரீவன் என்பது. அவனுக்கு முன் பிறந்தவன் வாலி என்பவன். அந்த வாலி ராவணனை தனது வாளில் கட்டிக்கொண்டு 8 திக்குகளிலும் தாவிச் சென்ற வெற்றியை உடையவன். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருப்பார்கடலை கடைந்து அமுதம் பெற்று அவர்களுக்கு கொடுத்த தோல் வலிமை உடையவன். அப்படிப்பட்டவனை தங்களின் கணவர் ஓர் அம்பினால் கொன்று அவன் அரசை சுக்ரீவனுக்கு கொடுத்து அவனையே தங்களை தேடுவதற்கு துணையாக கொண்டார். விசுவாசத்தையே உயிர் மூச்சாக கொண்ட நாயினை போன்றவனான நான் அந்த சுக்ரீவனின் மந்திரி ஆவேன். வாயு தேவனின் புதல்வன் அனுமன் என்பது என் பெயர். நினைத்து பார்ப்பதற்கே முடியாத மிக பலம் கொண்ட 70 வெள்ளம் வானரச் சேனைகள் ராமபிரான் ஏவுகின்ற செயலை செய்வதற்கு தயாராக காத்து நிற்கின்றன. அச்சேனைகள் முழுதும் 7 கடல்களிலும் அதற்கு அப்பால் உள்ள 7 தீவுகளிலும் இப்பரந்த பூமியிலும் மேலுலகத்திலும் பாதாள உலகத்திலும் இவ்வண்டத்துக்கு அப்பால் உள்ள பகிரண்டங்களிலும் ஒரு குறித்த தவணைகளுக்குள் தங்களை தேடி வரும் பொருட்டு சென்றுள்ளன. ராவணன் தங்களை கொண்டு சென்ற நாளில் தாங்கள் ருஷியமுக பர்வதத்தில் எங்கள் அருகே தங்களின் ஆபரணங்களை எல்லாம் ஒரு துணியில் முடிந்து போட்டதை கண்டோம். அவற்றை எடுத்து ராமபிரானின் காட்டிய குறிப்பினால் அண்ணல் என்னை தனியே அழைத்து சில வார்த்தைகளை சொல்லி நீ தென் திசை நோக்கி செல்வாயாக என்று எனக்கு கட்டளை இட்டருளினார். அவரது கருணை பழுதுபடுவதாகுமோ? அன்னையே, தங்களின் ஆபரணங்களை பார்த்தபோது பெருமானுக்கு நேர்ந்த நிலைமையை நான் இப்போது சொல்வதை கொண்டு அறிய முடியும். அதை பார்த்திருந்தால்தான் உணர முடியும். ராமபிரானின் உயிர் இன்னமும் உடலை விட்டு நீங்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த ஆபரணங்களை தவிர வேறொன்றும் உண்டோ? தாங்கள் அந்நாளில் கழற்றி எறிந்த ஆபரணங்களே இன்று வரையிலும் தங்களின் தாலியை காப்பாற்றின. ராமபிரானின் நிலைமை இப்படி இருக்கட்டும். வாலியின் புதல்வனான அங்கதன் ராமபிரானின் கட்டளைப்படி சுக்ரீவனால் ஏவப்பட்டவனாய் 2 வெள்ளம் சேனையுடன் கிஷ்கிந்தையை விட்டு தென்கடலை வந்து அடைந்தவன். கடலை கண்டு பின்வாங்கி நிற்க அவன் என்னை இந்த இலங்கைக்கு அனுப்பி வைத்தான் என்று உடனே சீதைக்கு பதில் கூறினான் அனுமன். வாயு புத்திரன் கூறியவற்றை கேட்டவுடனே சீதை பெருமகிழ்ச்சி கொண்டாள். துன்பத்தால் வாடிப்போன அவள் உடம்பு பூரித்தது. துன்பம் நீங்கி உயிருடன் நான் வாழும் காலமும் எனக்கு வந்து சேர்ந்ததோ என்று வியந்து கூறி ஆனந்த கண்ணீர் பெருக்கினாள். அனுமனை நோக்கி, ஐயனே, எனது கணவரின் திருமேனி எப்படி இருக்கின்றது சொல்வாயாக என்று வினவினாள். அதற்கு அனுமன், அன்னையே, ஸ்ரீராம பிரானின் திருமேனியை பற்றி ஓமானம் சொல்லி விளக்குவது முடியாத காரியம். ஏனென்றால் தமது இயற்கை தன்மையில் சிறிதும் குறையாமல் இருந்தாலும் அந்த ஓமான பொருள் அனைத்தும் அப்பெருமானுடைய திருமேனியின் முன்னே தமது தன்மையை இழந்துவிடும். ஆகவே நான் கூறிவரும் அடையாளங்களில் இருந்து அவர் திருமேனியை பற்றி அறிவீராக என்றான். பின்பு அவன் ராமரின் திருமேனி சிறப்பை விவரிக்கத் தொடங்கி, அன்னையே, பெரிய புலவர்கள் திருவடிக்கு தாமரை மலரை ஓமையாக நியமித்து உள்ளார்கள். ராமபிரானின் திருவடியை எண்ணி ஓமை கூறத் தொடங்கினால் அத்தாமரை மலரை விட தாழ்ந்த பொருள் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் கடலில் தோன்றும் பவழமும் அவருடைய திருவடியின் சிவந்த நிறத்திற்கு முன் குவளை மலர் போன்ற கருமையானதாகும். கற்பக மரத்தின் சிவந்த அரும்புகளும் கடலில் முளைக்கின்ற பவழ கொடிகளும் பெருமானுடைய விரல்களுக்கு ஓமையாகாது. அது இருக்கட்டும், அவற்றால் என்ன பயன்? இளம் சூரியனது சிவந்த கதிர்கள் ஒருவேளை ராமபிரானின் திருவடி விரல்களுக்கு ஓமையாக பொருந்தினாலும் பொருந்தும். சிறியவையும் பெரியவையுமாக 10 சந்திர மண்டலங்கள் உலகத்தில் இல்லை. ஒளிமிகுந்த வஜ்ரம் என்னும் ரத்தினங்களோ திரண்ட வடிவம் பெற்றவை இல்லை. ஆகவே அப்பெருமானின் திருவடி விரல் நகங்களுக்கு ஓமையாக காட்டுவதற்கு தகுந்த பொருட்களை நான் இதுவரை அறியவில்லை. இனிமேலும் அறிய போவதும் இல்லை. அயோத்தியில் இருந்தபோது தரையில் நடக்காதிருந்து பின்பு காடு புகுந்த போது மண்ணில் பதித்து வருத்தமுற்றதென்றாலும் அவருடைய பாதங்களின் புறவடி புத்தகங்களை போன்றிருந்தது. மேலும் அத்திருவடிகளின் புறவடிகளே முன்னாளில் திரிவிக்ரம அவதாரத்தில் உலகத்தில் அனைத்திலும் எழுந்து பரவி நின்றது.
அதன் சிறப்பு சொல்லும் தன்மையுடையதோ? தாயே, சங்கு சக்கரதாரியாகி ஆதிசேஷன் ஆகிய அரவு படுக்கையில் துயில் கொண்டருளும் திருமாலையும், வெல்லத்தக்க அம்புகள் தங்கும் அவருடைய அம்புரா துணி அவரது கணைக்கால்களுக்கு சிறிதும் ஒப்பாகாது. ராமபிரானின் தொடைகள் கருட பகவானின் அழகு நிரம்பிய பிடரியை ஒத்து விளங்குகின்றன. திசை யானைகளின் துதிக்கைகளும் அவருடைய தொடைக்கு ஓமையாக காட்டாமல் வெட்கமடைந்தன. இப்படிப்பட்ட தொடைகளுக்கு இந்த உலகில் வேறு ஓமானமும் கிடைக்குமோ? தாமரை பூவோடு எல்லா உலகங்களிலும் ஒன்று கூடி உண்டாக்க பெற்ற அவரது தொப்புள் குழிக்கு ஓமையை சொல்வோம் என்றால், வலப்பக்கமாக சுழிக்கும் கங்கை நதியின் அழகிய நீச்சுழியும் ஒப்பாகாது. ஒருவேளை மகிழம் பூவாவது ஒப்புமை ஆகுமோ என்றால் அதுவும் ஒப்பாகாது. தெய்வமே, ஒப்பற்ற அழகுடைய பெரிய மரகர ரத்தனமயமான மாலை அஞ்சும்படி அதைவிட அகன்று எப்பொழுதும் கூடி வாழ திருமகள் தவம் செய்தாள் என்றால் அந்த திருமார்பை எவ்வளவு சிறப்புடையது! இதழ்கள் நெருங்கிய செந்தாமரை மலர் என்று எண்ணி வண்டுகள் சதா காலமும் வைத்திருக்கும் தன்மையுடன் முழந்தாளை தொட்டு நிற்கும் ராமபிரானின் பெரிய திருக்கைகள் ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற தெய்வலோகத்து யானையின் துதிக்கையை ஒருவேளை ஒத்திருக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் அத்திருக்கைகளுக்கு சொல்லத்தக்க வேறு ஓமை பொருள் இருக்கின்றதா? ராமபிரானின் திருக்கை நகங்கள் நரசிங்க அவதாரத்தில் இரணியனின் மார்பை பிளந்த போது அவ்வசுரனின் இரத்தத்தால் சிவந்தன போல் எப்பொழுதும் சிவந்து காணப்படுகின்றன. மலைகள் ஸ்ரீராமரின் திருத்தோள்கள் போல நன்கு திரண்டிருப்பவை இல்லை, ஒளி பெற்றவை இல்லை, வீரலட்சுமியின் சேர்க்கையை கொண்டவையும் இல்லை, சிவதனுசுவை ஒடிக்கும் வலிமையுடையவும் இல்லை. அம்மலைகள் ஒன்றைப் போல இரண்டு இல்லை. ஆகையால் அவருடைய திருத்தோள்களுக்கு மலையை ஓமையாக கூறுவது பொருந்துமா? அரவு படுக்கையில் துயில் கொள்ளும் திருமாலின் இடக்கரத்தில் இருக்கின்ற பாஞ்சன்யம் என்ற சங்கு ஒன்று ராமபிரானின் கழுத்துக்கு ஓமையாக இருக்க, நாங்கள் சாதாரண சங்கையும் இளப்பாக்கு மரத்தையும் அவரின் திருக்கழுத்துக்கு ஓமையாகும் அண்ணலின் திருமுகம் கமலம் போன்றது என்றால், அவருடைய திருக்கண்களுக்கு அதைவிட வேறு எப்பொருளை ஓமையாக எடுத்து காட்டுவேன்? வெண்ணிற சந்திரனோ களங்கமும் அடிக்கடி குறைந்தும் வளர்ந்தும் ஒரு நிலையில் நில்லா தன்மையும் உடையவன. ஆகவே அவருடைய திருமுகத்துக்கு குளிர்ந்த சந்திரனை சொல்ல முடியாது. சந்தன குழம்பும் மகிர்குழம்பும் பூசப்பட்டு அகன்றுள்ள திருத்தோள்கள் அமைந்த ஸ்ரீராமரின் சிவந்தவாய் தாமரை மலரை போன்றது. இனிய சொற்களை பேசாததுடன் பற்களின் வெள்ளிய புன்சிரிப்பையும் தன்னிடத்தில் கொள்ளாத பவளமோ அப்பெருமானின் செவ்வாய்க்கு ஓமையாக கூற பொருந்துவதா? ராமபிரானின் திருப்பற்களுக்கு ஓமை முத்துக்களோ, முழு நிலவின் துண்டங்களின் வரிசையோ, வெண்ணிற அமுதத் துளிகளின் கூட்டம் வரிசைப்பட தொகுத்து வைத்தவையோ, விதையில் இருந்து முளைத்த முளையோ, சத்தியம் என்ற மரத்தில் அரும்பிய அரும்புகளின் தொகுதியோ, முல்லை அரும்போ, மயில் இறகின் அடியோ, மற்றும் எதுவோ? எது என்று சொல்லுவேன்? அவரின் திருமூக்குக்கு இந்திர நீலத்தின் சுடற்கொழுந்தும் மரகதத்தின் நிழற்பிழம்பும் ஓமையாகாது. இந்திர கோபத்தை கவ்விப்பிடிக்க வந்து சேரும் பச்சோந்தியும் ஓமையாகாது என்றால், அவரின் திருமூக்குக்கு வேறு ஓமானம் சொல்லத்தான் முடியுமோ? தண்டகாரண்யத்தில் முன்பு கரண் முதலான அரக்கர்கள் தம்மோடு போர் செய்ய எதிர்த்து வந்தபோது சினத்தினால் வளைந்த ஸ்ரீராம பிரானின் புருவத்துக்கு தாங்களே ஓமானத்தை கண்டுகொள்வீர். அஷ்டமி என்னும் 8ஆம் திதியில் தோன்றுகின்ற அர்த்தச்சந்திரன் களங்கமும் வளர்வதும் தேய்வதும் சில பொழுது பாம்பினால் கவ்விக்கொள்ளப்படுகின்ற துன்பமும் இல்லாது உதயமும் மறைவும் நீங்கி இருளில் எப்போதும் நிலை பெற்றிருக்குமானால் ஒருவேளை அது ராமபிரானின் திருநெற்றியின் தன்மையை பெற்றதாக இருக்கும். நீண்டு திரண்டு நிகுநிகுப்பு கொண்டு இருண்டு ஒழுங்குபட்டு அடர்ந்து அதிக கருமை நிறத்தை இயல்பாகவே கொண்டு முறுக்கப்பட்டு பின்னே சரிந்து நுனி சுருண்டு அகிர்புகையும் மலரின் நறுமணமும் வேண்டாம் என்று சொல்லுமாறு தெய்வத்தன்மை பொருந்தி இயற்கையாகவே மனம் வீசுகின்ற ராமபிரானின் நல்ல திருக்குழல் வனவாசம் செய்யும் இப்போது சடைவிழந்து காணப்படுகிறதென்றால் அதற்கு மேகத்தை ஓமையாக கூற முடியாது. இன்பத் துன்பங்களில் எது நேர்ந்த பொழுதும் என்றும் ஒரே நிலையாக இருக்கின்ற ராமபிரானின் கம்பீரமான பெருநடைக்கு இன்பத் துன்பங்களில் ஒரு நிலையில் இல்லாத எருதின் நடையை நான் கூற முடியுமா? அப்படி கூறினால் ராமபிரானின் பெருநடைக்கு ஒப்பாகும் தன்மையுள்ள நடைகுண்ட யானை தன்னை ஓமை கூறவில்லையே என்று பெரிதும் வருந்தும். ஆகையால்
இவ்விரண்டையும் அவரின் பெருநடைக்கு ஓமையாக கூறுவது பொருந்தாது என்று சொல்லி முடித்தான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.